ஸோ ஃபைனலாக அமேசான்லேருந்து ஒரு ட்ரில் பிட்டு வாங்கியிருக்கான். இது பெரிய சைஸ் ட்ரில் பிட்டு. முதல் அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். 50 ரூபா கேஷ்பேக்கான கார்டு இது. இது அந்த ட்ரில் பிட்டு. இது நாங்கள் லோக்கலில் கேட்டப்ப இந்த ஒன்று மட்டுமே 500 ரூபா சொன்னாங்க. இது நாங்கள் அமேசானில் பார்த்தப்போ 350 ரூபாய் 450 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு இது அமேசானில் பார்க்கும்போது 450 ரூபா போட்டுருந்துச்சு. ஃபைனலாக வாங்கியாச்சு. இதில் மொத்தம் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகி 32 வரைக்கும் சைஸ் இருக்குது. 4லேருந்து ஸ்டார்ட் ஆகி 32 வரைக்கும் சைஸு. இது வந்து இதுவும் 4 to 12, இதுவும் 4 to 20. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் வெயிட்டு சரியான வெயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg இருக்கும் போல். இதுலேயே ஒவ்வொரு ட்ரில் பிட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்பிஎம் போட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஆர்பிஎம். நம்ம அதுபடி வந்து ஃபாலோ பண்ணாதான் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுவும் போக நம்ம கட்டிங் நம்ம ட்ரில் பிட் யூஸ் பண்ணும்போது ஆயில் இல்லைனா பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதோட லைஃப் அதிகமாக. சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இமிடியேட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் போல் ஐ ப்ரொடெக்ஷனுக்கு சன்கிளாஸ் தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை 3 மெட்டீரியலை வச்சு ஓட்ட போட போகிறோம். ஒன்று பிளாஸ்டிக்கு, இன்னொன்று உட்டு, இன்னொன்று ஸ்டீலு. அதுவும் இது நல்லா தின்னான ஸ்டீல் தான். இந்த 3லையும் வந்து ஓட்டை போட்டு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். 3 வச்சுமே டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிவிசி பைப்பு, அடுத்து உட்டு, அப்படியே உட்டில் போடும் போது கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஏன்னா அது வந்து ஹீட் ஆகுது. அடுத்து ஸ்டீலு. ஃபஸ்ட்டு ட்ரில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆணி மேக் ஒன்று வச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டுருக்காங்க, ஒரு பஞ்சு. அந்த ஸ்டீல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த ட்ரில் பிட் அவ்வளோ வீக்காக இருந்துருக்கல, ஓட்டையை போட முடியல. ஸோ அதுக்காக ஒரிஜினல் ட்ரில் பிட்டை வந்து ஓட்டை போட்டு பார்த்துக்கலாம் செக் பண்ணோம். அந்த ஸ்டீலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஓட்டையை போட முடியல. இதில் இப்போ ஓட்டை போட்டு பார்ப்போம்.
இப்போ அந்த பெரிய ட்ரில் பிட்டை வச்சு ஓட்ட போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு. ஆக்சுவலி இது ஓட்டை போடுதான்னு கேட்டால் ஓட்டை போடலை, சைடில் உள்ளதான் தள்ளி விடுது. இந்த ஓட்டைனா அப்படி போடணும். ஓட்டை போடும் போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஓட்டை போட்டால் ஓட்டை விழுக மாட்டுது. கொஞ்சம் ஆட்டி ஆட்டி போடும் போது தான் ஓட்டை விழுகுது. அதுவும் போக இந்த இடத்துல வந்து அந்த ஓட்டை போட அந்த கோல்டுகளை வந்து போகுது அப்படியே. இது வந்து பேசிக் லெவல் ட்ரில் பிட்டு தான். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஓட்டை போடுவாங்கட்டா கிடையாது. அதனால் நம்ம 2 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று, இப்படி ஓட்டை போடும் போது இப்படி சுற்றி தான் ஓட்டை போடணும். இப்படி ஓட்டை போட்டோம்னா இப்படி ஆட்டி நம்ம ஓட்டை போடணும். செகண்ட் வந்து கூலண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். ஹீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். இந்த எஜ்ஜெலாம் இருக்குல்ல, ஹீட் ஆக இந்த எஜ்ஜெலாம் வந்து தேயுது. ஸோ அதனால் 2 விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட கூலண்ட்டுக்கு நம்ம வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ அடிச்சுக்கணும். அதைத்தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். நமக்கு இங்கே ஓட்ட சூப்பராக இருக்கா. அப்படியே பின்பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்படி வந்து அந்த இது நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம உடச்சி எடுக்கணும். இந்த எட்ஜெலாம் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கா. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணும்போது அந்த எட்ஜ் அடி வாங்கணும். பிளாஸ்டிக்கு உட்டுன்னு வரப்போ நல்லாவே ஓட்டை போடுது. பட் ஸ்டீல்ன்றப்போ கொஞ்சம் கஷ்டப்படுது. நம்ம ஆட்டி தான் ஓட்டை போடுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.